ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இன்னைக்கு நம்ம சமையல் டிலேட் சேனலில் பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரெட் அல்வா செய்கிறதுக்காக 6லேருந்து 7 பிரெட் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பிரெட்டில் உள்ள ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெருசாகவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பிரெட்டெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா பிரெட்டில் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். பிரெட்டு எண்ணெயில் சேர்த்ததுமே நீங்கள் கரண்டி விட்டு மாற்றி மாற்றி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா ஒரே பக்கமாக செவந்து போயிடும். பிரெட்டோடைய கலருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இதுக்கு மேலே நீங்கள் கலராக விட்டிங்கன்னா பிரெட் அல்வாவோடைய கலரே மாறி போயிடும். இப்போ எல்லா பிரெட்டும் எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக வேற ஒரு பாத்திரத்தில் பொரிச்சு வச்சுருக்க பிரெட்டை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த பிரெட்டு நல்லா வெந்து வரட்டும். பிரெட்டை நல்லாவே கலந்து கொடுத்துருங்க. இந்த பிரெட்டு உடனே வெந்துடும், அதனால் அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க. நல்லா மசிச்சு விடுங்க. கெட்டியாக எதுவுமே இல்லாமல் நல்லா பிரெட்டை மசிச்சு விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பிரெட்டு நல்லாவே வெந்துருச்சு. இந்த பிரெட்டு வெந்ததுக்கப்புறம் 50 கிராம் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க. ஜீனி சேர்த்துட்டு நல்லாவே கலந்து கொடுங்க. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும். அடுத்ததாக இந்த சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இது போல் நீங்கள் கெட்டியான பால் சேர்த்துட்டு பிரெட் அல்வா செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பால் சேர்க்காமையும் இந்த பிரெட் அல்வா செய்யலாம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பிரெட்டில் சேர்த்த பாலும் நல்லாவே வத்திருச்சு. இதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டே நீங்கள் பிரெட் அல்வா செய்யணும். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த பிரெட் அல்வாவில் இந்த நெய்யெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அடுத்ததாக நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காது, 5 நிமிஷத்தில் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நீங்கள் ஸ்பூனில் எடுத்து பாருங்கள். இந்த பிரெட் அல்வா கீழே விழுகிற அளவுக்கு இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். அப்போ ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே கெட்டி ஆயிரும். இப்போ ரொம்பவே சூப்பராக பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் 5 நிமிஷத்தில். கண்டிப்பாக இந்த பிரெட் அல்வா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.